ஹாய் ஹலோ டாக்டர் சுகன்யா மகாலட்சுமி டென்டல் கிளினிக் திருப்பூர். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ப்ரெக்னென்சி டைமில் பல்ல எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ட்ரைமிஸ்டர்னு 3 ட்ரைமிஸ்டராக ப்ரெக்னென்சியை பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டருங்கிறது ஃபஸ்ட்டு 3 மந்த்தை குறிக்கும். 4, 5, 6 வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவோம். 7, 8, 9 மந்த்தை வந்துட்டு தேர்ட் ட்ரைமிஸ்டர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர்லையும் தேர்ட் ட்ரைமிஸ்டர்லையும் பல்ல எடுக்கக்கூடவே கூடாது. செகண்ட் ட்ரைமிஸ்டரில் இஃப் டாக்டர் அட்வைஸ், அதாவது கைனகாலஜிஸ்ட் வந்து அட்வைஸ் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு செக் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா செகண்ட் ட்ரைமிஸ்டரில் பல்ல எடுக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ட்ரைமிஸ்டரில் சில பேருக்கு ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் இருக்கும், பல்ல எடுத்தே ஆகணுங்கிற மாதிரி ஸ்வெல்லிங் கூட இருக்கும். இன்ஃபெக்ஷனும் ரொம்ப ஸ்வெல்லிங் இருக்கும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ எமர்ஜென்சி பர்பஸ்க்கு செகண்ட் ட்ரைமிஸ்டரில் பல்ல எடுத்துக்கலாம் டாக்டர் அட்வைஸோட. ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மெடிசன் பல்ல எடுத்தாலும் மெடிசன் கொடுக்கணும், அது சேஃபும் இருக்காது. ஏன்னா ஆர்கன் டெவலப்மெண்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டரில் தான் இருக்கும். தேர்ட் ட்ரைமிஸ்டரில் ஏன் பல்ல எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ஃபஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேரம் சேரில் படுத்திருக்க முடியாது அவங்களால. இன்னொன்று பிளட் ஃப்ளோ ரொம்ப கம்மியாக போகிறதுனால குழந்தைக்கு பிளட் சர்க்குலேஷன் ரொம்ப கம்மியாக போகும். ஸோ இயர்லியாக லேபர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ரீடம் பேபி பிறக்குவாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது அந்த டைமில் பல்ல எடுக்க முடியாது. அதனால தான் தேர்ட் ட்ரைமிஸ்டரில் சேஃப் கிடையாது. செகண்ட் ட்ரைமிஸ்டரில் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு பல்ல எடுத்துக்கலாம். தேங்க்யூ.